மச்சி ஒர்க் முடிஞ்சுடா. ஃபோன் பண்ணிட்டேன்டா. கால் பண்ண சொன்னேன். ஆமாம்மா நைட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். 10 மணிக்கு ட்ரெயின். வீட்டுக்கு வரியா? சரி வா வா வா. சொல்லு மச்சி. வந்துட்டியா? திறந்தானே இருக்கு உள்ள வா. ஹாய் மச்சி. என்ன மச்சான் பேக்கோட வந்திருக்க? சரக்கா? நான் வேற சரக்கு அடிக்கிறது இல்லையா மச்சான்? என்ன மச்சி ஏறவே மாட்டேங்குது? ஆமாம் தண்ணியை குடிச்சா என்னடா சொல்ற? எல்லாம் கலப்பிட மச்சான். மச்சி வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்கடா. சூப்பர் மச்சி. எப்போ கல்யாணம்? லாஸ்ட் வீக் நேரில் போய் பார்த்தேன் மச்சான். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. மேரேஜ் டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும் மச்சான். அப்போ நம்ம பசங்களெல்லாம் கூப்பிட்டு பேச்சுலர் பார்ட்டிக்கு ரெடி பண்ணி வச்சு இதெல்லாம் பண்ணிக்கலாம் மச்சி. சூப்பர் மச்சி. இனி இந்த பையன் என்னதான் பண்றானோ. விஷ்ணு டே டைம் ஆகுதுடா. இதோ வந்துட்டோமா. பொம்பளை பிள்ளைங்க கூட சீக்கிரம் கிளம்பிடு. என்னதான் பண்றானோ உள்ள. ஏன்டி எங்க அக்கா ஊர்ல பார்த்த பொண்ணு 60,000 போடுறேன்னு சொன்னாங்க. அது வேணான்னு இங்க 50 தான் தரேன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு தான் வேணும்னு நிக்கிறேன். எங்க அந்த பொண்ணுக்கு பொருத்தம் கம்மிங்க இந்த பொண்ணை விட. பொருத்தமா வந்து கொடுக்க போகுது. எங்க அந்த புரோக்கர் சொன்னார்ல கூட சேர்த்து கேட்ட பண்ணுவாங்கன்னு. நேர்ல போய் அதுக்கு பேசுங்க. மட்டும் கூட ஒத்துக்குதா அப்புறம் இருக்கு. என்ன சொல்லணும் இப்போ சொல்கிறீங்க? சரி ஓகே, ஒரு 10 நிமிஷத்தில் வர இருங்க. அம்மா எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் முன்னாடி போங்க. போயிட்டு கால் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸில் நான் இந்த வந்துடுறேன். பொண்ணு பார்க்க போறப்ப கூட உனக்கு என்னடா வேலை? சொன்னால் புரிஞ்சுக்கோங்கம்மா. ஆஃபீஸில் ஆடிட் வந்திருக்காங்க, ஒரு ஃபைல் மிஸ்ஸிங்கு. நான் தான் போய் பார்க்கணும். அங்கே போயிட்டு கூப்பிடுங்கம்மா, 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். அப்புறம் மச்சி பொண்ணு பேர் எந்த ஊர், என்ன பண்ணுறான்? நேம் திவ்யா மச்சான். கோயம்புத்தூரில் ஃபேஷன் டிசைன் வச்சுருக்கா. சூப்பர் மச்சி. மச்சி இன்னைக்கு நைட் உன்னை பார்க்க வந்து வேறு விஷயத்துக்குடா. என்ன மச்சான்? இன்னைக்கு நைட் ரோஸ் ரெடி பண்ண முடியுமா? டீ ப்ளீஸ் மச்சி எனக்காகடா. ஒரே ஒர்க் ப்ரெஷர்ரா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எனக்காக ரெடி பண்ண மச்சி. என்னடா பையன் சாணப்போட வந்திருக்கானேன்னு பார்த்தேன். மச்சி மச்சி ப்ளீஸ்டா, எனக்காக ஒரே டைம் மட்டும் கேளுடா. கதறாதடா, கால் பண்ணி பார்க்குறேன். உங்கள் அப்பான்ட்ட சொல்லி உனக்கு அடுத்த வாரமே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல மச்சான். ஆமாம் ரூமு அதான் நீ நைட் நீ மெட்டல்ஸ் போடல மச்சான். ஒரு பிளானோட தான் வந்திருக்க நீங்கள். பையன் ஆபீஸ்ல ஒரு அவசர வேலையா போயிருக்கான். ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும். எங்களை முன்னாடி போச்சோன்னா பின்னாடியே வரேன்னா. ஒன்றும் பிரச்சனை இல்லை திவ்யா, இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கிற. அப்படி பொறுமையாக வரட்டு. தம்பி புரோக்கரை ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. மாப்பிள்ளை அப்பாவுக்கு ஒரு சின்ன குறை. என்ன குறை? நீங்கள் 50 பண்ணுறதா சொல்லியிருந்தேன். நீங்கள் சொன்னதுதான் கூட ஒரு 10 எதிர்பார்க்குறாங்க. மாம்சி என்ன 10 கேட்குற? ரோஸ்க்கு டிமாண்ட் அதிகப்பா. கண்டிப்பா 10 ஆகும். வேணும்னா சொல்லு, வேற பீஸ் அனுப்புறேன். இல்லை எனக்கு ரோஸ் தேவைன்னு தான். இல்லை மாம்சி ரோஸ் தான் வேணும். அப்ப 10 ஆகுப்பா. ரோஸ் இந்த மாசம் மட்டும்தான் இங்க, அடுத்த மாசம் பெங்களூரு. நீ அங்கதான். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை, பையன் 2 லட்சம் சம்பளம் வாங்க, அடுத்த மாதம் பெங்களூரில் போஸ்டிங், அப்புறம் அங்கேயே செட்டில். உங்கள் பொண்ணு ராணி மாதிரி இருப்பான். இந்த 10 போன எனக்கு பெருசு இல்லை. என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதும். அப்புறம் என்னங்க சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷங்க. ஓகே அது சொல்லு. ஓகே மாம்சி 10 ஓகே தான். நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன், ஃபோன் நம்பரும் சென்ட் பண்ணுறேன், அனுப்பிச்சி வச்சு. ஓகே மச்சான், டைம் 10 போகுது, எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருக்கேன், வருவா பார்த்துட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். சரி மச்சான். ஹலோ வந்துட்டியாடா? ஆமாம் ஆமாம், அந்த புழு கேட்டுக்குள்ளே உள்ளவா. ஆமாம்மா வந்துட்டிங்களா? அந்த ஃபஸ்ட் கட்டில் பிளாக் கலர் கேட்டு மேலே வாங்க.